Hare Krishna. Warm welcome for today's Krishna book reading session. நம்ம இந்த வீக்லி செஷன்ல இன்னைக்கு 71வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியர்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். Okay, so Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimirandasya Jnanaganshalaghaya Sakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Sri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamayam Tadandi Swapadandikam Vandeham Sri Guru Sri Yudapadakamalam Sri Guru Vaishnavamsha ஸ்ரீரூபம் சாக்ரஜாத்தம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பதான் சககன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச ஏ கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே तप्त कांचन गौरांगी राधे वृंदे वनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगदिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः नमो महावादन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरवत्वे नमः गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्ण भक्ताय तद्भक्ताय नमो नमः नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा स्क्रीन தெரியுதுங்களா எல்லாருக்கும் ஓகே ஸோ இன்னைக்கு
தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, லார்ட் கிருஷ்ணா இன் இந்திரபிரஸ்தா சிட்டி. கடவுள் வந்து இந்திரபிரஸ்த நகரத்துக்கு போறார். ஓகேங்களா? அங்க இருக்கிறார். ஓகே. ஸோ ஏன் அங்க போறாரு? ஆஹ் என்ன பண்றாரு? யாரெல்லாம் போறாங்க? ஸோ யார் சொல்லி போறாங்க? அவங்கள எப்படி பாண்டவாஸ் வெல்கம் பண்றாங்க? அவருடைய குயின்கள், சோல்ஜர்ஸ் அதெல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து அங்க எவ்வளவு அளவுக்கு சந்தோஷமா இருக்காரு அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க அத்தைய பாக்குறாரு. ஓகே. ஸோ இந்திரபிரஸ்த நகரத்தில் கிருஷ்ணர், இதுதான் தலைப்பு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்? நாரதர் முனி வந்திருந்தாருன்னு பார்த்தோம். அதாவது என்ன தகவல் எடுத்துட்டு வந்தாங்க? யுதிஷ்ட மகாராஜா வந்து ராஜசூய யக்னம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காருன்றத சொன்னார். அப்புறம் அதுக்கு முன்னாடி யார் வந்திருந்தாங்க? ஒரு மெசஞ்சர், தூதுவர் வந்திருந்தார். அதாவது இந்த அரசன் வந்து ஜராசந்தன், அதாவது எங்களுடைய அரசர்கள் எல்லாம் வந்து மரியாதை அவருக்கு கொடுக்கலன்றதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ தயவு செய்து நீங்க வந்து எங்க அரசர்களை வந்து விடுவிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எத்தனை அரசர்கள்? இரு 20,000 20,000 அரசர்களை வந்து அவர் கைது பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? ஸோ நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வரவே கிருஷ்ணர் வந்து சாதாரண ஒரு மனிதன் போல உத்தவர் கிட்ட வந்து கேட்கிறார். ஸோ உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர். அதனால கிருஷ்ணர் அவர்கிட்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஸோ உத்தவருக்கு தெரியும் அவர் வந்து பகவான் முழுமுதற் கடவுள். ஸோ இருந்தாலும் அவருக்கு ஒபீடியண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை இந்த இடத்துல வந்து சொல்றார். அவர் வந்து எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நாரதர் முனி சொன்ன விஷயத்தையும் இந்த தூதுவர் எடுத்துட்டு வந்ததுக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றார். ஓகேங்களா? நம்மளும் அது மாதிரி ஒரு நல்ல நண்பரை வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ நம்ம ஒவ்வொரு பத்தியா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா. மகாமுனிவர், ஓகே, நாரதர் மற்றும் கிருஷ்ணர் அனைத்து கூட்டாளிகள் முன்னிலையில் உத்தவர் தன்னுடைய கருத்தை வந்து சொல்றார். கிருஷ்ணா, என் அன்பான பிரபுவே, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த நாரத முனி சொன்னார் இல்லையா, ராஜசூயம் என்னப்படும் அந்த யாகத்துக்கு யுதிஷ்ட மகாராஜர் வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நீங்க போய் அங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. சோ நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ் அவரு வந்து ரொம்ப திருப்தியா இருப்பாருன்னு அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இந்த பெரிய முயற்சியில் நீங்க வந்து உதவ ஆஹ் நீங்க உடனடியாக போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நாரதர் முனி வழங்கிய அழைப்பை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் வந்து மிக பெரியவர் இல்லையா? அதே சமயத்தில் உங்ககிட்ட தஞ்சம் அடைந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்கள காப்பாத்துறதும் உங்க கடமை. இது 2வது விஷயத்துக்கு வர்றாரு. அது மாதிரி இந்த முழு சூழ்நிலையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதாவது நமக்கு இங்க 2 நோக்கங்கள் வந்து நிறைவேறணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மன்னரையும் வென்று விட்டால் தான் நம்ம இந்த ராஜசூய யக்னத்தை பண்ண முடியும். ஸோ ராஜசூய யக்னம் பண்ணணும்னா என்ன? எல்லா அரசர்களையும் வந்து வெற்றி அடையணும் இல்லையா? அப்போ வெற்றி அடைஞ்சாதான் யாகசூய யக்னத்தை பண்ண முடியும். திக் விஜயங்கள்ல வந்து வெற்றி வாகை சூடணும், இல்லைன்னா செய்ய முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? யுதிஷ்ட மகாராஜா எல்லா பக்கம் போய் வரணும் அப்படின்றத இங்க சொல்றார் இல்லையா? சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த போர் குணம், பொறாமை குண்டமும் போர் குணம் கொண்ட ஜராசந்தன் இருக்கான் இல்லையா, அவனையும் வந்து நம்ம வெல்லணும். அப்பதான் நம்ம வந்து இந்த யாகம் பண்ண முடியும். சோ இந்த 2 நோக்கங்களை நிறைவேற்ற முதலில் நாம என்ன பண்ணணும்? ஜராசந்தனை கொல்ல வேண்டும். அவனை வந்து நம்ம எப்படியாவது கொன்னணும். அப்பதான் வந்து நம்ம ராஜசூய யக்னம் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கா அவனை கொன்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்கிட்ட வந்து சரணடைந்த ஆத்மாக்கள்ல வந்து காப்பாத்தி அந்த அரசர்கள் 20,000 அரசர்களை வந்து மீட்டு எடுத்துட்டு வர முடியும் இல்லையா? சோ ஒரு இது பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா ராஜசூய யக்னம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இந்த அப்பாவி மன்னர்களை வந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி காப்பாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்தி அடைஞ்சு மகிழ்ச்சியோட உங்க தெய்வீக புகழ வந்து பரப்புவாங்க
ஆனா, நம்ப கணக்கு போடுற மாரி இந்த ஜராசந்தன் இருக்கான் இல்லையா? அவன் சாதாரண மனிதன் அல்ல. ஸோ இங்க பாருங்க, வ எல்லாத்தையும் சொல்றார். பிளஸ் அண்ட் பாயிண்ட்டும் சொல்றாரு, மைனஸ் பாயிண்ட்டும் சொல்றாரு. அவனுடைய உடல் வலிமை எவ்ளோ இருக்கு பார்த்தீங்கன்னா, 10,000 யானைகளுடைய வலிமை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு வந்து சரிசமமா நம்ம ஒரு ஆள நியமிக்கணும். அது யாருன்னா, பீமசேனன் தான் வந்து சரியானவரு. அ ஏன்னா அவர்கிட்ட வந்து அதே மாதிரி 10,000 பலம் இருக்கு. வலிமையும் அவர்கிட்ட இருக்கு. அதனால கரெக்ட் பெர்சன் வந்து பீமசேனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா நம்ம வந்து போர் பண்ணக்கூடாது. ஓகே. போர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஜராசந்தன் கிட்ட பல படைகள் இருக்கு. பல அக்ஷகோணிகள் இருக்கு. அதனால தேவையில்லாம இங்க வந்து என்ன ஆவாங்க? போர் வீரர்கள் வந்து கொல்லப்படுவாங்க. ஓகே. ஸோ அதனால 1 டூ 1 சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். பெரிய போர் வீரர்கள் வந்து ம். ஸோ ஜராசந்தன் கிட்ட வந்து நெறைய போர் பலம் இருக்கு. அந்த அக்ஷகுணி எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ இந்த பாலிசிய நம்ம ஒத்துக்க கூடாது. 1 டூ 1 தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ அதுக்கு எப்படியாவது நம்ம ஜராசந்தன வந்து ஒப்புவிக்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ ஜராசந்தனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒரு சிறந்த கொள்கையை பின்பற்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள்கிட்ட வந்து ரொம்ப மரியாதையும், பக்தியும் வச்சுட்டுருக்காங்க. அதனால அவர்கிட்ட வந்து நீங்க தர்மம் செய்பவர் போல தர்மம் செய்வான் பிராமணர்களுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், பிராமணனோட வேஷத்துல போயிட்டு அவன்கிட்ட வந்து இந்த விண்ணப்பத்த வைக்கணும். அதாவது நீங்க வந்து என்கிட்ட வந்து சண்டை போடணும். தர்மம் கேட்டு போயிட்டு என்கிட்ட சண்டையில ஈடுபடணும் அப்படின்னு கேளுங்கன்னு அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ வந்து அப்படி இன்வால்வ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், பீமசேனன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வெற்றி அடைவாரு. ஏன்னா நீங்க அங்க இருக்கிறீங்க. உங்க முன்னிலையில எது நடந்தாலும் யாருக்கு வெற்றி? பீமசேனனுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு வந்து பீமசேனன் நீங்க இருக்கிறனால வெற்றி அடைவாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அழகான சென்டென்ஸ் நான் இத படிக்கிறேன். கேட்டுக்கோங்க. "யுவர் பிரசன்ஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் இம்பாசிபிள் இன்டோ பாசிபிள்." தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் உங்கள் இருப்பில் சாத்தியமற்ற அனைத்தையும் சாத்தியமாகும். எதெல்லாம் முடியாதுன்னு நெனைக்கிறோமோ, அதெல்லாம் முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அது பார்த்தீங்கன்னா, நிஜமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மா இந்த பிரபஞ்சத்த படைக்கிறாரு, சிவன் வந்து அழிக்கிறாருன்னா, அதெல்லாம் எதனால? நீங்க உங்களுடைய சக்தினாலன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு உத்தவர். ஓகேங்களா? ஸோ உத்தவர் தான் இப்ப பேசிட்டு இருக்கார். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த பத்தியில என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நீங்க தான் வந்து இந்த காத்தல், படைத்தல், அழித்தல் எல்லா செயலும் வந்து நீங்க செய்றீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, பெயருக்கு வந்து இங்க பிரம்மா, சிவன் செய்றாங்க. அங்கலாம் வெறும் காரணங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க தான் எல்லாத்துடைய காலமாவும் இருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத கால காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது? உங்கள் ஆள்மாறான பிரதிநித்தியம் தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு 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 மாதிரி இருக்கீங்க. ஒருத்தரா இருக்கீங்க. பட் உங்களுடைய ரெப்ரசன்டேஷனால இந்த வேலைகள செய்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உத்தவர் சொல்றார். ஓகே. ஸோ யார் என்னவா இருந்தாலும், இன்று உங்கள் ஆள்மாறான பிரதிநித்துவம் அனைத்து இந்த கால காரணின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். உங்க கண்ணுக்கு தெரியாத எதுவுமே இல்ல. அது பிரம்மாவாலும் சரி, இந்த சிவன எந்த செயல்கள் செஞ்சாலும் சரி, அது உங்க கிட்ட தான் இருக்கு. உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது மாதிரி பீமசேனன் வந்து நீங்க இருந்தா ஜராசனன வந்து கொன்று வெற்றியை தருவாருன்னு அப்படின்னு சொல்றார்.
ஓகே. ஸோ, இன் கேஸ் இப்படி நம்ம பிளான் பண்ணி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஜராசந்தன் கொல்லப்படுவான். அவன் கைது செய்த அரசர்கள் எல்லாம் வந்து மீட்கப்படுவார்கள். இத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராணிமார்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ, சந்தோஷம் அடைஞ்சு உங்களுடைய மகிமைகள பாடுவாங்க. நீங்க எப்படி வந்து சங்கசுடன் கையில இருந்து அந்த கோபிஸ்ரீகள விடுவிச்சீங்களோ, அது மாரி அனைத்து பெரும் முனிவர்கள காப்பாத்துனீங்கோ. கஜேந்திரன காப்பாத்துனீங்க. அதிர்ஷ்ட தேவதான சீதைய வந்து ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. உங்கள் தந்தை, தாய் உங்கள் காரணமற்ற கருணையால் விடுவிக்கப்பட்டனர். அதாவது வாசுதேவர், தேவகி கம்சனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சாரு இல்லையா? ஸோ இது மாரி பல பேர நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஓகே. ஸோ இது மாரி நாங்களும் இன்று விடுவிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அந்த அரசர்களுடைய மனைவிகள் வந்து உங்கள போற்றி புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ நாங்களும் இது மாரி நீங்க எப்படி அவங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சீங்க, அதே மாரி எங்களுக்கும் நன்மை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனைவிகள் குயின்ஸ் ஓகே. இம்ப்ரெஷன் பண்ணியிருந்தாருல்ல, போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ஜராசந்தன் வந்து 20,000 அரசர்கள வந்து கைது பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா? அதுதான் மெசஞ்சர் எடுத்துட்டு வந்து கிருஷ்ணர் கிட்ட சொன்னார். ஓகே. அதுக்கு இந்த ஐடியா நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுடைய பிளான் 2 விஷயம் இருக்கு. அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எத பண்ணணும்? ஜராசந்தன கொல்லணும். ஜராசந்தன கொன்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துடும். அப்போ அஸ்தினாபுரத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருந்த ராஜசூய யகத்த வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ இது நடந்துச்சுன்னு வச்சுக்கோவேன். இது எதனால நடக்குது? அந்த அரசர்கள் செஞ்சிருந்த புண்ணிய காரியங்களால நடக்குது. இல்லையென்ன ஜராசந்தனுடைய பாவ காரியங்களா நடந்த விளைவுகளா இருக்கும்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம புண்ணிய காரியங்கள் பண்ண கிருஷ்ணருடைய மகிமை பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே வந்து பாவ காரியங்கள் பண்ண கெடுதல் நடக்கும்ன்றத இங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்ப உத்தவர் கண்டினியூ பண்றாரு. என் ஆண்டவரே, ஜராசந்தன், சிசுபாலன் போன்ற அசுர மன்னர்களை வெல்லவும், சிறையில் உள்ள பக்திமான்களை அதாவது விடுவிக்கவும் ராஜசூயம் செய்யணும். நம்ம அஸ்தினாபுரத்துக்கு நேரில் செல்ல வேண்டும் போல தெரிகிறதுன்னு சொல்றாரு. இது என்னோட கருத்து. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பேசுறேன். நீங்க வந்து என்ன பண்ணணும், உடனடியா வந்து அஸ்தினாபுரத்துக்கு போறது தான் கரெக்ட். ஏன்னா அவர் வந்து உத்தவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாருல. சோ இத சொல்றார். இது சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய அரசவையில இருக்கக்கூடிய அனைவரும் உத்தவரை வந்து பாராட்டினாங்க. சபாஷ், நீ நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்க. அத மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பகவான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அஸ்தினபுரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அனைத்து கண்ணோட்டங்களிலிருந்து நன்மை பயக்கும் என்று அனைவரும் கூறுகிறார். எல்லாரும் வேற ஏத்துக்கிறார். ஆமா கரெக்ட். நீங்க போனீங்கன்னா நமக்கு பல விதத்துல இது நன்மை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். எது வம்சத்தின் மூத்த ஆளுமைகளான நாரத முனிவரும் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரும் உத்தவரின் கூற்றை ஆதரித்தனர். அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கினாரு. ஈவன் கிருஷ்ணாவும் ஒத்துக்கினாரு. நாரதர்ஜியும் ஒத்துக்கிறாரு அந்த விஷயத்த. சோ அவர் என்ன பண்றாரு, அதுக்கு அடுத்தது கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அப்பாவான வாசுதேவர், தாத்தாவான உக்ரசேவர் கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறார். நான் போறேன்னு சொல்லிட்டு. சோ அப்ப இமீடியட்டா தன்னுடைய ஊழியக்காரனான தாருகர் ரத ஓட்டிக்கிட்ட சொல்றார். தாருகர் மற்றும் ஜெயித்ரரை அஸ்தினாபுரத்துக்கு போனப்பா எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. சோ அவங்களும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. சோ ரெடி ஆனவுடனே கிருஷ்ணர் வந்து பலராம கிட்டேயும் எது மன்னர் உக்ரசேனர் கிட்ட இருந்து விடை பெற்று தனது ராணிகள் எல்லாரையும் அவர்கள் குழந்தைகள் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. சோ அந்த தேர் இருக்கு இல்லையா, தேர்ல வந்து என்ன கொடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருட வாகனம் கொண்ட கொடி இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வெற்றி நிச்சயம் அப்படி கிளம்பி போறார். ஓகே. சோ இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. குயின்ஸ், அவங்க பசங்க, கிருஷ்ணர். இப்ப அந்த ப்ரொசஷன் எப்படி நடக்குது? அவர் போறாரு இல்லையா? அவர் என்னெல்லாம் எங்கெல்லாம் போறாரு, எதெல்லாம் கிராஸ் பண்ணி போறாரு, யாரெல்லாம் அவங்களுக்கு கூட அக்கம்பனை பண்றாங்கன்றத பாக்குறோம். அதுக்கு அடுத்தது அஸ்தினாபுரத்துல வந்து யுதிஷ்ட மகாராஜா அவரை எப்படி ரிசீவ் பண்றாருன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ஊர்வலம் தொடங்கிடுச்சு. ஓகே. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏறி உட்கார்றாரு. சோ நாரதர் முனி ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். ஓ, தான் வந்த காரியம் முடிஞ்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு. அவர் யூஸ்வலா கால்ல நடக்க மாட்டார். ஆகாய மார்க்கமா பறந்து போவார்.
ஓகேங்களா? ஸோ அது அவரோட இது. ஓகே. காற்றில் தான் அவர் எப்பயுமே போவாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பூலோகத்திலேருந்து அவருடைய லோகத்துக்கு போற ஆரம்பிச்சுட்டாரு. அவரு போன உடனே என்ன பண்றாரு கிருஷ்ணரு, அங்க இருக்க தூதுவரு வந்திருக்காரு இல்லையா? "நீ கவலைப்படாதன்னு போய் சொல்லு. நாங்க சீக்கிரமா அதிக விரைவில் வரோம். வந்து நாங்க ஜராசந்தன கொன்னுட்டு, உங்களுடைய அரசர்கள நாங்க விடுவிக்கிறோம்." அப்படின்னு சொல்றாரு. ஓகே. "நீங்க போய் இந்த செய்திய சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு, ஸோ இந்த உறுதிமொழிய வாங்கிட்டாரு அந்த தூதுவர். ஸோ அவர் வந்து போயிட்டு அடைக்கப்பட்ட மன்னர்கிட்ட போய் சொல்றார். இது மாரி கிருஷ்ணர் வரப்போறாருன்ற மகிழ்ச்சியான விஷயத்த சொல்றாரு. அங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா அடையறாங்க. அவங்க சந்தோஷமாறாங்க. அப்புறம் ரொம்ப ஆவலா காத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப எப்படி கிளம்பி போறாரு? கிருஷ்ணர் தன்னுடைய தேர், யானை, குதிரை, காலாட்படை எல்லா உபரக உபகரணங்கள் தனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அஸ்திபினாபுரத்த நோக்கி போறார். ஓகேங்களா? ஸோ இவரு போறாரு இல்லையா? அந்த ஒரு ப்ரொசஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்க்கலாம். ஓகே. ம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். நாரதர் கெளம்பணும்னு நெனைக்கிறாரு இல்லையா? பட் நாரதர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கிருஷ்ணருடைய பாதத்துல விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து சாதாரண மனுஷனா இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் வந்து கால்ல விழல. இவர் வந்து கிரேட் சேஜ் இல்லையா? ஸோ மானசீகமா தன்னுடைய இருதயத்திலே வந்து அவருக்கு ஆ வணக்கத்த தெரிவிச்சுட்டு அவரு கெளம்பி போறார். ஓகேங்களா? ஸோ நம்மளும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ம். ஓகே. ஸோ என்னென்ன ஒலி ஓசைகள் எழுப்புறாங்கன்னு பாருங்க. ஊதுகுழல், அ மேளங்கள், எக்காளங்கள், சங்குகள், அ எறும்பு கொம்புகள் அனைத்தும் வச்சு ஒலி எழுப்புறாங்க. இந்த ஒலி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா திசைகளிலும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மங்களகரமாவும் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிருஷ்ணருக்கு நமக்கு தெரியும் 16,108 மனைவி. அதுல தலைமையானவங்க யாரு? ருக்மணி தேவி. அவங்க பசங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் அணிஞ்சுட்டு, ஆபரணங்கள போட்டுட்டு, உடல் முழுசும் வந்து சந்தனங்களால் பூசப்பட்டு, பல வண்ண மலர்கள அணிவிச்சுட்டு போறாங்க. ஓகேங்களா? எப்படி அவங்க எப்படி போறாங்க? இவரு வந்து கிருஷ்ணர் வந்து தேர்ல போறாரு. மனைவிகள் எல்லாம் அவங்க வந்து எப்படி போறாங்கன்னா, பல்லக்கில சவாரி செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அந்த பல்லக்கு எப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டு, கொடிகள், தங்க ஜரிகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. பட்டு துணியாலயும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க ஜரிகைகளால அலங்கரிச்சிருக்காங்க அந்த பல்லக்கு. ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் போறாரு. அவங்கள பின்னாடி தொடர்ந்து இவங்க போறாங்க. இவங்கள சுத்தி பாடி கார்ட்ஸ் மாரி யார் போறாங்க? காலாட்படை வீரர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கையில வந்து கேடயம், வாள்கள், ஈட்டி ஏந்திட்டு இந்த அ மெய்க்காப்பாளர் பாடி கார்ட்ஸா போறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மித்தவங்க. இதெல்லாம் பின்னாடி. ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா, அப்புறம் அவங்க குயின்ஸு, பாடி கார்ட்ஸு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சீடர்களின் மனைவிகளும், குழந்தைகளும் இருந்தன. அப்புறம் அங்க சில சமூக பெண்களும் பின்தொடர்ந்தன. காளைகள், எருமைகள், கோவே கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் போன்ற பல சுமை தாங்கும் விலங்குகள், முகாம்கள், படுக்கைகள் மற்றும் கம்பளங்கள் சுமந்து சென்றன. ஏன்னா, அவங்களுக்கு வந்து என்ன வேணும்? திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா? ஆ ட்ரெஸ்ஸஸு, அப்புறம் வந்து படுத்துக்கிறதுக்கு தேவையான போர்வை, இது எல்லாத்தையும் பின்னாடி இந்த கழுதையெல்லாம் தூக்கிட்டு போகுது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்த பெண்கள் ஒட்டகங்களின் முதுகில் தனித்தனியான பல்லக்குகளில் அமர்ந்தன. ஸோ இந்த பரந்த ஊர்வலம் பார்த்தீங்கன்னா, மக்களின் கூச்சலுடன் சேர்ந்து பல வண்ண கொடிகள், குடைகள் மற்றும் பல்வேறு வகையான ஆயுதங்கள், உடைகள், ஆபரணங்கள், தலைக்கவசங்கள் மற்றும் ஆயுதங்களின் காட்சியால் நிறைந்திருந்தன. இந்த ஊர்வலம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பிரகாசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே. எப்படி வந்து கடல்ல வந்து அலைகள் இருக்கும் இல்லையா? அலைகள், சுறா மீன்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது மாரி இருந்துச்சு. இமேஜின் பண்ணுங்க. கிருஷ்ணா போறாரு, குயின்ஸு, அப்புறம் வந்து பாடி கார்ட்ஸு, அப்புறம் வந்து ஒட்டகங்கள்ல வந்து குயின் கொஞ்சம் பேர் போறாங்க. அப்புறம் பணிப்பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து கழுதைகள், எருமைகள் எல்லாம் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு போது. ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய சத்தம், நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிறாங்க. அதனால நல்ல சவுண்ட் வருது.
இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சூரிய ஒளி எப்படி பிரகாசிக்குமோ, அது மாரி பிரகாசித்து இந்த ஊர்வலம் போயிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த இப்படியே போறாரு இல்லையா? இவரு எந்தெந்த ஊருக்கு போய் போய் சேர்றாரு அஸ்தினாபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியாக அனர்த்தம், குஜராத் மாகாணம், சௌவீரம், ஓகே. அனர்த்தா வந்து குஜராத் ப்ரொவின்ஸ், சௌவீரா அது வந்து சூரத், அப்புறம் ராஜஸ்தான், பெரிய பாலைவனம். இத கடந்து போறார். ஓகே. ஸோ அங்க கடந்து போறாரு. அப்புறம் வந்து குருஷேத்ரா. இங்க பார்த்தீங்கன்னா, போற வழியில பார்த்தீங்கன்னா, எல்லாம் தார் ரோடுலாம் இல்ல. ஓகே. ஸோ ஆ ராஜ்யங்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுக்கு நடுவுல என்ன இருக்கு? மலைகள், ஆறுகள், நகரங்கள், கிராமங்கள், மேய்ச்சல் நிலை மற்றும் சுரங்க வயல்கள் ஓ இதெல்லாம் கடந்து போறாங்க. ஓகேங்களா? மலை மேல ஏறி போறாங்க, ஆத்த கடந்து போறாங்க. ஸோ மேய்ச்சல் நிலத்த கிராஸ் பண்ணி போறாங்க, சுரங்க வயலெல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 இம்பார்ட்டன்ட் ஆற வந்து கிராஸ் பண்றாங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஷத்வதி, சரஸ்வதி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா பாஞ்சால, மத்தியச மகாகணங்க அந்த இடத்தெல்லாம் கிராஸ் பண்றாங்க. புரோவின்சஸ் பாஞ்சலா, மத்சலா. அ ஆ அங்க கிராஸ் பண்ணிட்டு கடைசியா அஸ்தினாபுரத்துக்கு சேர்ந்தாங்க. அஸ்தினாபுரத்துக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா, இந்திரபிரஸ்தா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து யுதிஷ்ட மகாராஜாக்கு நியூஸ் வருது. ஓகே. ஸோ அதாவது கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ நியூஸ் போனோனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் உடம்புல வந்து ஃபுல்லா வந்து மயிர்க்கூச்சி எரியுது. ஓகேங்களா? ஸோ பரவச நிலைக்கு போறார். ஓகே. ஸோ இம்மீடியட்டா அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆ பேலஸ்லேருந்து வெளிய வந்துட்டார். ஊருக்கு வெளிய வந்து அங்க வெல்கம் பண்றார். ஸோ இந்த பண்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கெஸ்ட்ட வந்து நம்ம எப்படி வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவரு என்ன பண்றாரு, அவர நல்லா வெல்கம் பண்ணணுன்ட்டு பலவிதமான இசைக்கருவிகள், பாடல்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, ஆகஸ்ட்டா சொல்லுவேன் இல்லைங்களா? அது மாதிரி அங்க போறார். ஸோ கற்றறிந்த பிராமணர்கள் வந்து அங்க பார்த்தீங்கன்னா, வேதங்கள்ல பாடுறாங்க. கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். ரிஷிகேஷான்னு சொல்றோம். ஏன்னா புலன்களுக்கு அதிபதி இல்லையா? ஸோ அ யுதிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தன்னுடைய உணர்வை சந்திக்கும். ம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து முன்னாடி போறார். ஓகே. அப்புறம் அது இல்லாம கிருஷ்ணருக்கும் அவருக்கும் வந்து உறவு இருக்கு. கசின்ஸ் இல்லையா? ஸோ அவ்ளோ சந்தோஷமா போறார். ஓகே. ஸோ இயற்கையாகவே அவருக்கு இறைவன் மீது மிகுந்த பாசம் இருந்துச்சு. அவர பார்த்தோனே அவருக்கு என்ன ஆச்சு, ரொம்ப அன்பும், பாசமும் நிறைந்திருந்துச்சு. ஏன்னா பல நாள் வந்து இந்த சண்டை அ குருஷேத்திர போருக்கு ஆன பிறகு பார்க்கல இல்லையா? ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா நம்ம எப்படி சம்மர் ஹாலிடேஸ் நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம் இல்லையா? அது மாதிரி. ஸோ முன்னாடி வந்து கிருஷ்ணர் இருப்பதை காணும் பாக்கியம் மறுபடியும் எனக்கு கிடைச்சதேன்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப ஆ சந்தோஷத்தோட, பாசத்தோட அவர மறுபடியும் மறுபடியும் கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஓகே. ஸோ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, நித்திய வடிவம் கொண்டவர். செல்வ தெய்வத்தின் நித்திய வசிவிடமாக இருக்கவர். அவரும் என்ன பண்றாரு, கிருஷ்ணர வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. அவர் பண்ணிக்கிறதுனால, யுதிஷ்டர் கிட்ட இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் போதும். இந்த ஜட உலகில வாழக்கூடிய மாசுக்கள் எல்லாம் போதும்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ அவருக்கு ஆலிங்கனம் பண்ண உடனே அவருக்கு என்ன ஆகுது? பேரின்பம் வருது. ஓகே. அதனால அவர் கண்ல வந்து தார தாரையா ஆனந்த கண்ணீர் வருது. உடல் முழுவதும் வந்து நடுங்குது. ஓகேங்களா? ஸோ அவர் மறந்துட்டார் ஒரு நிமிஷம். நம்ம இந்த ஜட உலகத்தில் தான் வாழ்றோம்னு அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய 2வது சகோதரனான பீமசேனன் வராரு. புன்னகைக்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஓகே. இங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய் வழி சொந்தக்காரர். இவங்களோட அம்மா குந்தி இல்லையா? அவங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து அத்தை. ஓகேவா? ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரவச நிலைக்கு போறாரு. ஓகே. பீமசேனன் வந்து இது மாரி இருக்காரு. அப்புறம் வந்து அவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேரையும் கிருஷ்ணர் போயிட்டு அதாவது அர்ஜுனன், நகுலன், சகாதேவனையும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து கண்ணீரால ஆ நனைஞ்சிருக்காங்க. அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அவரு மறுபடியும் மறுபடியும் வந்து அவர அணைச்சுக்கிறாரு. ஆனா இளையவர்கள், அதாவது நகுலன், சகாதேவன் 2 பேர் இருக்காங்களே, அவங்க வந்து சின்னவங்க. அதனால அவருங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய கால்ல விழுந்து நமஸ்காரம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள், பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டர் இவங்கெல்லாம் வந்து மூத்தவங்க, குரு வம்சத்தில். அவங்களும் வந்து இவங்களுக்கு வந்து மரியாதைக்குரிய வணக்கத்த வந்து நமஸ்கரிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க, குரு, சஞ்சயன் ம். குரு, சஞ்சயன், ஆ கேகய்யா இவங்கெல்லாம் வந்து மற்ற சிற்றரசர்கள். அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. கேகய்யன்னு இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாழ்த்துக்களும், மரியாதையும் வந்து தெரிவிக்கிறார். அப்புறம் சூதர்கள், ஆ சூதரர்கள ஆ இது த மொழிபெயர்ப்பு சரியில்ல. ஸோ, இது நான் இங்கிலீஷ்லேருந்து சொல்றேன். ஆ இந்த ப்ரொஃபஷனல் ரிசைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க தொழிலே வந்து வேதங்கள ஓதுதல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூதாஸ், மகதாஸ், வந்தீஸ் இதவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் வந்து இந்த வேத மந்திரங்கள வந்து ஓதுறாங்க. அதே மாதிரி கந்தர்வகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆர்டிஸ்ட் ஸ்கில்ல வந்து நல்லா இருப்பாங்க. இல்லையா? அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மேளங்கள், சங்குகள், வீணைகள், மிருதங்கள்லாம் வந்து ஊதுகுழல்கள் இது எல்லாத்தையும் வாசிப்பாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து மங்களகரமான சத்தத்த குடுக்குது. அதனால இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்தி அடையறாரு. அங்க நடனக்கலையும் வெளிப்படுத்துறாங்க. ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர வெல்கம் பண்ணும்போது எல்லாரும் போணும். மங்களகரமான நாதங்கள முழக்கணும், டான்ஸ் பண்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய பரம பகவானுடைய புகழ்கள வந்து வாசிக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஹஸ்தினாபுரம் நகரத்துக்கு உள்ள போறாரு. ஓகேவா? அ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இல்லையா? எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாம, ரூப, குண, லீலைகள வந்து பாடி மகிழ்றாங்க. அவருடைய புகழாரங்கள புகழ்றாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வழியா போம்போது அந்த சாலைகள், ரோடுகள், சந்துகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆ எப்படியெல்லாம் ந வர் ந நறுமணம் இருக்கக்கூடிய தண்ணீய வச்சு அந்த ஊரெல்லாம் வந்து தெளிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த தெருவுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மெல் இருக்கு. சென்ட் போட்ட மாதிரி இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய வீடு, தெருக்கள்லாம் வந்து பல பல வ கலர் மாலைகளாலும், கொடிகளாலும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கிராஸ் ரோட் சொல்லுவோம் இல்லைங்களா? அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 புறமும் தங்க நீர் குடங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ, அ இந்த அழகான அலங்காரம் பண்ணதுனால அந்த நகரம் வந்து ரொம்ப செழிப்பா தெரிஞ்சுச்சு. எல்லா குடிமக்களும் வந்து இந்த விழாவுல பங்கேற்றுக்கினாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, புதிய புதிய வண்ண வண்ண ஆடைகள அணிஞ்சுட்டு, ஆபரணங்கள போட்டுட்டு, மலர் மாலைகளை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அ அவங்களும் வந்து சென்ட் அடிச்சுக்கிறாங்க. நறுமண வாசனைகள். ஓகே. ஸோ, தன்னோட வீட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தன்னோட கேட்ல வந்து 2 கேட்லும் வந்து கோல்டன் வாட்டர் ஜக்ஸ் வச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ, இதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த நாட்டினுடைய செல்வ வளங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வீட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ ஆயிரக்கணக்கான விளக்குகள வந்து ஏத்தி வைக்கிறாங்க. ஓகே. எப்படி தீபாவளியில வந்து விளக்குகள் ஏத்தி வைப்போம் இல்லையா? அது மாரி வந்து விளக்குகள ஏத்தி வச்சிருக்காங்க. ஒரு பண்டிகை கொண்டாடுவது போல இருக்குது. யார் வந்ததுக்கு? கிருஷ்ணர் வந்ததுக்கு. இல்லையா? ஊரே ஜெகஜோதியா வந்து கொண்டாடுது. அவங்க மூலைக்கு மூலைக்கு வந்து விளக்கு வச்சிருக்கனால இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாசன திரவிய பொருட்கள வந்து நம்ப சாம்பிராணி, அகர்பத்தி போடுவோம் இல்லையா? அது மாரி போட்டு வச்சிருக்காங்க. அதனால எல்லா இடத்தும் மணமணப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அந்த ம மணக்கும் வாசனை வந்து அவங்களுடைய ஜன்னல் வழியா தெருவுக்கும் போச்சுன்னு. ஸோ அவங்க வீட்டோட மேல இருக்கு இல்லையா? அவங்க வீட்டோட உச்சியில வந்து கொடி பறந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆ தங்க நிறத்துல இருக்கக்கூடிய தங்க தங்க நிற தங்க நீர் தொட்டிகள்லாம் வச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ அது வந்து நல்ல பிரகாசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. வீட்டோட கூரையில வந்து கோல்டன் பாட் தங்க பானை வச்சிருக்காங்கன்னா, அவங்க கையில எவ்ளோ அளவுக்கு செல்வங்கள் இருக்கும். ஸோ இங்க இவ்ளோ அளவுக்கு சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க.
ஓகே. ஸோ இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து அவங்க ஹஸ்தினாபுரம் நகரத்துக்கு உள்ள போறாரு. இந்த அழகிய சூழ்நிலைய வந்து ரொம்ப நல்லா ரசிக்கிறாரு. ஒவ்வொரு வீட்ல இருக்கக்கூடிய இளம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த கண்ணு இருக்கிறது எதுக்கு? கிருஷ்ணர பார்க்கறதுக்கு. அவங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் பட பட படன்னு போட்டுட்டு, அவர பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா போனாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள பார்த்த உடனே அவங்களுடைய உடம்புல என்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பின்னி இருந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுடைய சாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆயிடுச்சு. ஸோ, ஆ அவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, கணவன் கூட இருந்தாங்களோ, வீட்டு வேலை செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மேல போயிட்டாங்க, கிருஷ்ணர பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ, அந்த ஊர்வலம் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. யானைகள், குதிரைகள், தேர்கள், காலாட்படை ஊர்வலம் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஓகேங்களா? சில பெண்கள் வந்து பார்க்க முடியலன்னு வீட்டோட கூரையில போயிட்டாங்க. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, தனது ஆயிரக்கணக்கான மனைவியுடன் பார்க்கறதுக்கு வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மலர்கள பொழிந்தாங்க மேல இருந்துட்டு. அப்புறம் தங்க மனசுக்குள்ள வந்து கிருஷ்ணர தழுவிக் கொள்கிறார்கள். ஸோ வரவேற்பு அவங்களுக்கு குடுக்குறாங்க. பல ராணிகளின் நடுவில், ஆ பல ராணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எதவா ஒப்பிடுறாங்கன்னா, நட்சத்திரங்களா. அங்க வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நிலவு போல இருக்கிறாரு, அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கிரைப் பண்றாங்க. இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணு சொல்றாங்க, இன்னொரு பெண்ணுகிட்ட, "இந்த ராணி எல்லாம் பாரு, போன ஜென்மத்தில என்னம்மா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து கணவனா கிடைச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, பகவான் கிருஷ்ணர் வந்து இப்படி அந்த சாலையில போயிட்டே இருக்காங்க. சில குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வெளிய வராங்க. பணக்காரர்கள் எல்லாருமே வந்து ஓகே. எல்லாரும் வந்து மரியாதை குடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்களோ, அவங்களுடைய பாவ செயலிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? ஸோ அவங்களால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாம் அவருக்கு குடுக்குறார். ஓகே. மங்களகரமான பொருட்கள அவங்களுக்கு குடுக்குறாங்க. அ. ஸோ பணிவா ஊழியர்கள் போல இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஏன்னா வந்திருக்கிறது யாரு? முழு முதற் கடவுள் இல்லையா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டாரு கிருஷ்ணர் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பாசமாயிடுச்சு. ஓகே. உடனடியாக கிருஷ்ணர வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஒளிரும் கண்களால வந்து வரவேற்றாரு. ஓகே. அவர் மீது உள்ள அன்பை, பாசத்தையும் வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் வந்து அத ஏத்துக்கிறாரு. அந்த உணர்வுகள வந்து ஆ ஏத்துக்கிறாரு. எப்படி? புன்னகைக்கிறாரு. ஆ சைகைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். புன்னகைத்து அவங்க செய்ற செயல்களை ஏத்துக்கிறாரு. இப்போ வந்து நமக்கு தெரியும். பாண்டவர்களினுடைய தந்தை யாரு? தாய் யாரு? குந்தி இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு அத்தை இல்லையா? ஸோ இவங்க வந்து மருமகன். கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு மருமகன். ஸோ பரமபுருஷன் பகவான வந்து அவங்க போம்போது திரௌபதி, சுபத்ராவ எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அம்மாவ அரவணைச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ம். அப்புறம் யுதிஷ்டர் மன்னர் வந்து வராரு. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. கை, கால் வந்து தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கிறாரு. யாரு? யுதிஷ்ட மகாராஜா. ஓகேங்களா? அவ்வளோ அளவுக்கு சந்தோஷம். ஆ அவருக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மறந்துட்டார். ஓகேவா? ஸோ, அங்க வந்த வயதான பெண்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மரியாதைக்குரிய வணக்கத்த வந்து செலுத்துறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபத்ரா அவங்க தங்கச்சி இல்ல, திரௌபதியோட நின்னுட்டு அவங்களுடைய மனைவிமார்கள், குயின் எல்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்க மாமியார் சொன்னாங்க, "நீங்க வந்து அவங்களோட ஆடைகள், ஆபரணங்கள், மாலைகள் கொண்டு அவங்கள எல்லாரையும் வந்து நீங்க வரவேற்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதன்மையானவங்க வந்து ருக்மணி இல்லையா? சத்யபாமா, பத்ரா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ரவிந்தியா, லக்ஷ்மிமா இவங்கள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வெல்கம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது இவங்க எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் இவங்கள கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு மித்த ராணிகள வந்து முறையா வெல்கம் பண்றாங்க. யாரையும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல. ஓகே. வித்தியாசம் யாருக்கும் பண்ணல. பட் ஆர்டர் வைஸ் கரெக்ட்டா பண்றாங்க. ஸோ மன்னர் யுதிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி வந்து ராணிகள், வீரர்கள், அமைச்சர்கள், செயலாளர்கள் எல்லாருக்கும் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் ஏற்பாடு தங்கறதுக்கு பண்ணி குடுக்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஓகே. ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு வனத்துக்கு போறார். அதாவது இந்த வனம் என்ன வனம்? காண்டவ வனம். ஓகேங்களா? காண்டவ வனத்துல அர்ஜுனனோட போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த காட்டு தீ வந்து பாத்தீங்கன்னா, அவன அக்னி தேவருடைய திருப்திக்கோசம் அந்த காட்ட வந்து விழுங்குறேன்னு சொல்றார். அப்ப அந்த காட்டுல ஒருத்தன் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருக்கான். மாயா அசுரன். அந்த மாயா அசுரன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுனன் கிட்ட தஞ்சம் எடுத்துப்பார். அர்ஜுனன் கிட்ட தஞ்சம் எடுத்ததுனால அவன் வந்து காப்பாத்தப்படுவான். ஸோ என்ன வந்து காப்பாத்துனாங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அச ஒரு சபைய கட்டிக் குடுப்பார். அசெம்பிளி ஹவுஸ வந்து மாயாசுரன் வந்து அஸ்தினாபுரத்துல வந்து கட்டிக் குடுப்பார். ஓகே. அதனால வந்து யுதிஷ்ட மகாராஜா வந்து சந்தோஷமடைவார். அசெம்பிளி ஹால் பார்த்துட்டு. அப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் வந்துட்டாரு இல்லையா? ஆ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாரி பல மாதங்கள் அங்க இருக்குறாங்க. ஸோ, அப்ப இருக்கும்போது என்ன பண்றாரு கிருஷ்ணரு, அங்க இங்க போயிட்டு வராரு. கிருஷ்ணர் வந்து ஃபு ரதம் ஏறுறாரு. யாரோட? அர்ஜுனன் கூட ரதத்த ஓட்டிட்டு அங்க இங்க போயிட்டு பல வீர தீர செயல்கள வந்து செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கிறார். ஸோ, இது மாரி அவருடைய ஆ நீ ட்ராவலிங் ஓகே. டிராவலிங் எப்படி எல்லாம் ஆச்சுன்றத பார்த்தோம். ஓகே. அவர எப்படி வந்து யுதிஷ்ட மகாராஜா வெல்கம் பண்ணாங்கன்றத பார்த்தோம். ஓகே. ஸோ உத்தவர் என்ன சொல்றாரு? இம்பாசிபிள் திங்ஸ் கூட பாசிபிள்ன்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா? ஸோ அது மாதிரி நம்பளும் கிருஷ்ணர் பகவான் மேல வந்து பக்தி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க முடிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 72nd சாப்டர். இது வீக்லி செஷன் நடக்குது. ஓகே. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாஞ்சா கல்பத்தருப்யேஷ கிருபா சிந்து பயவச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य हरिदास ठाकुर की जय। जगत गुरु श्रील प्रभुपाद की जय। निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्णा।